most significant segment of today's program. May I respectfully invite our Honorable Chief Guest, Mrs. Shanta Sheila Nair, to deliver her address. Tirumati Kannagi Mani, you all call her Rajlakshmi, but I know her as Raji from the time she was my roommate's classmate from my days in college. So Raji is somebody I know for a very, very long time, and I'm not surprised by what she has achieved. She showed that talent even as a teenager. I'm very happy and proud to see the work that she has done. My esteemed senior colleague Thiru Swaminathan and Shivasailam and Shanmuga Sundaram. Shanmuga Sundaram was making an introduction and I got a little worried. He was getting carried away. And I thought, அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, நிறுத்திட்டாரு. So I am very grateful to him that he stopped with what he said. இங்க வரும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருந்தது. பல குழப்பங்கள். ஃபர்ஸ்ட் தமிழ்ல பேசுறதா இங்கிலீஷ்ல பேசுறதா எல்லாருமே கலந்து பேசுறாங்க. சரி, நானும் கலந்து பேசலாம்னு நினைச்சேன். அப்புறம் முதியோர் இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்ன கொஞ்சம் ஓல்டு பீப்புள் இருப்பாங்க, ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். இங்க எல்லாம் ஸ்டால்வார்ட்ஸா இருக்கிறீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு மிச்சமா ஒவ்வொருத்தர் பேசுறது கேட்டா அப்படியே அசந்து போயிடுவோம். நாங்க எல்லாம் சிம்பிள் பியூரோக்ராட்ஸ். இப்படி உங்களை மாதிரி எல்லாம் நிபுணர்களும் எக்ஸ்பர்ட்ஸும் அந்த மாதிரி பார்த்தாலே நான் அசந்து போயிட்டேன். இப்போ உங்க முன்னால என்ன பேசுறது? நான் சும்மா முதியோர்கள். The only thing I share with you is my grey hair. So I thought, look, what do I say to these people? They know so much more and are so much more experienced. But let me say how happy I am. இங்க நான் இப்போ ரொம்ப நாளா எந்த ஃபங்க்ஷனும் போகிறதில்லை. ஏன்னா இப்போ எங்க போனாலும் நீங்க முதியோர்களா இருக்கீங்க, ஆர் பெட்டர் டு சே சீனியர் சிட்டிசன்ஸ். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் யாரும் நம்ம பேசுகிற பேச்சு கேட்கறது இல்லை, எல்லாம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நோபடி இஸ் லிஸ்னிங் டு எனிபடி. இங்கே நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டாவது இருக்கிறீங்க, மொபைல் ஃபோன் பார்க்கல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் போகிறதே நிறுத்திட்டேன். தேவை இது ஏதோ அவங்க ஆன்லைனில் கூப்பிட்டா பேசுகிறாங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு போகணுன்னு. ஆனால் சண்முக சுந்தரம் கேட்டால் ராஜியும் சண்முக சுந்தரம் அந்த காம்பினேஷன் வெரி டெட்லி காம்பினேஷன். கேட்டானா என்னால் எப்படிடா இதுலேருந்து ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி வர முடியல. ஸோ ஐ ஹேட் டு கம் அண்ட் ஐ கேம் அண்ட் ஐம் நாட் அன்ஹாப்பி ஆர் ரிக்ரெட்டிங் தட் ஐ கேம். நான் இங்கே நம்ம எப்பவும் முதியோர் இல்லத்தில் போகும்போது நாங்கள் சர்வீஸில் நிறைய இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம்கெல்லாம் போயிருக்கிறோம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி சூப்பர் எலீட் சீனியர் சிட்டிசன் பிளேசஸ் வேர் யூ pay through your nose and pay through everything for getting so many comforts. Usually ஒரு முதியோர் உள்ளத்துக்கு போனான்னா கொஞ்சம் டிப்ரெசிங்காகவே இருக்கும், ஏதோ கொஞ்சம் சங்கடமா இருக்கும். பாவம் மாதிரி ஒரு மூலையில உட்காந்துருப்பாங்க, சோகமா இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு சங்கடமா இருக்கும். ஐயோ நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிடுமான்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு சேட் ஃபீலிங்கோட இருக்கும். ஆனா இங்க நான் நினைச்சேன், நம்ம எல்லாம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு வந்துட்டோம். மேலே ஒரு ஹெவன் இருக்கோ இல்லையா, இது ஒரு ஹெவனா தான் இருக்கு. அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. ராஜி அப்படி பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயே ஒரு மரம் வரக்கூடிய அளவுக்கு, அதனுடைய வாசனையான பூ அளவுக்கு, அப்படி ஒவ்வொரு நுணுக்கமா ஒவ்வொரு டீட்டெயில். யூ see, a great architect is one who attends to the detail. And அந்த ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்து அப்படி பியூட்டிஃபுல்லா பண்ணி இருக்கிறது நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க forget missing the family. You are happy that the family is not here. அவ்வளோ தூரத்துக்கு நீங்க ஃபேமிலினா ஏகப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும், அதெல்லாம் கேட்டுட்டாவது இருக்கணும். இங்க அப்படியே சுகமா சந்தோஷமா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, சாப்பாடை பத்தி பேசினா அவ்வளோ நல்ல சாப்பாடுன்றீங்க. ஒரு முதியோர் இல்லத்துல போய் பார்க்கணும் சாப்பாடு. பெரிய காசு கொடுத்த இடத்துல கூட
horrible in most of the places. ஒரே சாப்பாடு திருப்பி திருப்பி பழச போட்டு அதை people don't care. Here what I see, the great thing is that there's so much warmth and love and affection and caring. That's what we all need. Some caring, somebody bothering about us. அது வந்து நான் என்ன இந்த 1 or 2 hours that I spent here நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, you're not missing any family because you are the family. You're a great big family here. நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு கனெக்ஷனா இருக்கீங்க. ஒருத்தர் இன்னொரு ஃபேமிலி நினைச்சுக்கல. நீங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க. அதனால ஒருத்தர் நம்ம ஆர்கிடெக்ட் அம்மாவுடைய கிளாஸ்மேட். And I know that the architect makes the difference in the kind of place you live. It makes all the difference. A house becomes a home because what the architect did to it, and of course the people who live in it. So avanga avlo doorathukku what she has contributed to make this place not merely as one of the members of this family, but also as an architect designing every detail so that the people who live here have the most fulfilling experience, the most complete life in terms of facilities, in terms of conveniences and everything possible. And இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது how happy your staff are. Usually இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஏதோ கிழவங்க இருக்கிறாங்க, ஏதோ சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போகணும், அப்படிதான் இருப்பாங்க. Here they're really looking after you and they're loving doing it. They're doing it with, see, what more do we want in this age? We want love, we want affection, we want people who care for us, not somebody putting sapad like that and going. இல்லையா? அந்த மாதிரி இவங்களை காப்பாத்தது அவங்கள தான் ரொம்ப கை தட்டணும். The people who are looking after you, they're doing it with love, they're doing it with affection, they're adding value to our golden years, to your golden years, and a beautiful place like this, it has come. அது ராஜி சொல்லும்போது, oh great, wonderful. எல்லாருமே அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையிலே அவங்க மனசார அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்க. சாரு மேடம்னு சொன்னா வராது. அப்பா அம்மான்னு சொல்றதுனால தான் அந்த உறவுகள் நன்றாக வருது. ஸோ திஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த இடம் கொஞ்சம் ஒதுங்கிய இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு. நான் சொன்னேன், அது எப்படியே கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப பக்கத்தில் எல்லாம் வந்துடுச்சுன்னா யூ வில் கெட் பொல்யூட்டட் பை all the noise and all the ugly things that happen. ஒரு இங்க 2-3 high rise buildings வந்தா என்ன ஆகும்? நீங்க இப்ப நல்லா ஒரு heavenly, almost heavenly, heaven அடுத்து வருது, but almost heavenly atmosphereல நல்ல சுகமா நல்ல காத்தோட்டம், நல்ல unpolluted air you are able to breathe. And I must say that all of you look very happy and more importantly very healthy. So it is because of this atmosphere, this beautiful place that you are staying in. So I take this opportunity to wish you all good, happy, healthy, hearty, wholesome, continued living in this beautiful place. And thank you for giving me this opportunity to come and share some time with you. நான் இப்போ எங்கேயும் போகிறதில்லை. ஆனால் the combination of Shanmugha Sundaram and Raji coming, I could not say no. ஏன்னா இந்த வயசில் நம்ம கேட்கறதுக்கும் யாரும் கிடையாது. நீங்கள்லாம் நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம பேசுறது. நம்ம எங்கே போனாலும் அவன் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறான், யாரும் நம்ம பேச்செல்லாம் கேட்கறதில்ல. I'm just saying the whole world has changed so much. Not only that, and when the combination of Shanmugha Sundaram, who of course worked with me, அதெல்லாம் அவர் ஏதோ பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சு நான் பயந்துட்டேன். ஏதாவது பலதும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா not so happy things also may be said.
So anyway, he stopped at all the good things and left it at that, because I think I was a terrible boss, and he was kind enough not to mention all that. So I must thank Shanmugha for being kind to me, and he was our public relations officer, and I must thank him for personally being my best public relations officer, having swept aside all the minus points and projected only the good points, and always celebrated the good work that we were all able to do together. So let me wish you in your golden years diamond moments and happiness and camaraderie which you are having, and hope that this becomes a model for what senior citizens' homes should all be about. And this kind of love and affection and respect and joyfulness that I experienced in the past few hours here is something that I think you would not get anywhere. நிறைய இடத்துல சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப பார்ஷாலாக இருக்கும், ஆனால் போயிட்டு வரும்போது கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்கும். எப்படியா இருந்தாலும் எல்லாம் அவங்க ரூமுக்குள்ளே நல்லா 5-star ஏசியாகவும் இருக்கும், ஆனால் தனிமையில் இருக்காங்க. There is some feeling. Here you're all together. You're all part of a family. You're all enjoying yourself. You're all sharing each other's joys and sorrows and together. And this family of all of you, I wish you all the best and the best of the golden years. And let me also say again that we always think that the best years are behind us. I wish that the best years are still before you, and that you will have better and better years in this beautiful place. And my best wishes to all.